கன்னி ராசி நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு, ஏற்கனவே உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவானை பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயணம் செஞ்சு அவர் கண்டகச்சனியாக வராரு. இப்போ உங்களுக்கு கண்டகச்சனி நடந்துட்டு ஏற்கனவே 6ஆம் இடத்துல சனி பகவானால் கண்டிப்பாக கடன் வாங்காதவங்க கூட கண்டிப்பாக கடன் வாங்கியிருப்பீங்க. தொழில் வகையில் முன்னேற்றங்களை கொடுத்துக்கும், வீடு முன்னேற்றம், வண்டி முன்னேற்றம், வாகன முன்னேற்றம் ஓரளவுக்கு அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கடன் பட்டிருப்பீங்க, முன்னேற்றத்துக்கான கடன் கண்டிப்பாக பட்டிருப்பீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் கண்டகச்சனியில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கிற, இருக்கிற வேலைட்டு வேறு வேலைக்கு போகலாம்னு இருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் பண்ணுறது கொஞ்சம் சாதகமான பலன் கண்டிப்பாகவே கிடையாது. கொஞ்சம் அது கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி சொல்லப்போனால் வந்துட்டு குடும்பத்துக்குள்ளே முன்ன இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறையும், முன்ன இருந்த ஒரு அன்புகள் கொஞ்சம் குறையும். என்ன இப்படியே இருக்குது, இப்படியே ஒரு குழப்பமாக இருக்குது, குழப்பமான நிலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுத்தி விடும். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புதுசாக தொழில் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்பை நம்பி ஏமாந்துடாதீங்க. பார்ட்னர்ஷிப்புகளை கண்டிப்பாக ஏமாறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனால் வந்துட்டு உங்கள் பேரில் கடன் வாங்கி கொடுக்குறது, உங்கள் பேரில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது, ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட உங்கள் பேரில் கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வாங்கிட்டு அவங்க பாட்டில் ஓடி போயிடுவாங்களே தவிர கடைசியில் நீங்கள் தான் அந்த கடனை கட்டுற மாதிரி இருக்கும். இந்த டைமில் பொருட்கள் தொலைவிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வண்டி வாகனம் தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நெகனட்டுகள் கண்டிப்பாக தொலைஞ்சு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சனியோட பார்வை 7ஆம் பார்வையை பார்க்குறப்ப சொல்லக்கூடிய அளவுக்கு அது சிறப்பான பலன். தொழில், திருமணம், மனைவி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக பாதிப்படையும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.